ஸோ இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் API வந்து AWS எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இன்ஸ்டன்ஸ் Ubuntu வெர்ஷன் 18 யூஸ் பண்ணுறோம் இதுக்கு சர்வருக்கு. ஸோ இதுக்கு வந்து கீ பேர் கிரியேட் பண்ணணும். இப்போ ஏதாவது சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஆல்ரெடி ஒரு கீ பேர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கீ பேரை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது கூட இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் கமாண்ட் SSH மூலியமா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணோம்னா ஓகே, இப்போ உபுண்டுவோட கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் இதான் நம்மளோட பப்ளிக் ஐபி. ஸோ அது நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதை நாங்கள் ஏற்கனவே ஃபாஸ்ட் API கோட் எழுதியாச்சு. ஸோ அது HTTPS மூலயமா கிட்புல் கொடுத்து நாங்கள் இந்த வெர்ஷன் இந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறோம் உபுண்டு சர்வரில். ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஏற்கனவே உள்ள இருக்க லினக்ஸ்ல இருக்க பழைய இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக கமாண்ட் ரன் பண்ணிருக்கோம். அப்புறம் பிப் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் யூனிகார்ன் வந்து அப்ளிகேஷன் சர்வருக்காக யூனிகார்ன் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ சர்வருக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். என்ஜின்ஸ் யூஸ் பண்ணனால நான் என்ஜின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம். லைக் எந்த வந்து சர்வருக்கு எந்த போர்ட்டில் லிசன் பண்ணோம், அப்புறம்
அப்புறம் எந்த லொக்கேஷன் சர்வர் நேம்லாம் அதுக்கு வந்து டிக்ளேர் வேரியபிள் லைக் வேரியபிள்குள்ளே டிக்ளேர் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறோம். சர்வர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி நம்ம என்ஜின்ஸ் இப்போ மாற்றினாலே என்ஜின்ஸ் திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தன் அண்ட் ஃப்ளாஸ்க் என்விரான்மெண்ட்காக நம்ம வந்து பெப்பி என்வி யூஸ் பண்ணுறோம். ஸோ பெப்பி என்வி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பெப்பி என்விக்கு வந்து லைக் பைத்தானோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இதில். ஸோ அதனால நாங்கள் அதுக்கு அதோட லொக்கேஷன் மட்டும் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஏபிஐக்கு தேவையான ரெக்கமெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ளாஸ்க்கு நார்மலாக வெறும் யூனிகார்ன் வச்சு அப்ளிகேஷன் சர்வர் ரன் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து யூவிகார்ன் இன்னொரு லேயர் தேவைப்படுது. ஸோ யூனிகார்ன் ரெண்டு போட்டு ஓகே டேட்டா கிளாஸ் போட்டு ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐபிஎல்ல போய் பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு இன்பவுண்ட் ரூல் செட் பண்ணணும். லைக் உள்ள டேட்டா வர்றதுக்கு அதுக்குலாம் அலோவ் பண்ணுறதுக்கு இன்பவுண்ட் ரூல் செட் பண்ணணும். அது செட் பண்ண மாதிரி தான் வரல. edit inbound rules. So HTTP request. ஸோ இப்போ எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் இது வரணும். இந்த சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் HTTP ஆக்சஸ் கொடுத்துருக்குறேன் இப்போ இன்பவுண்டில். ஸோ இப்போ வரும். ஓகே. ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐல இந்த மாதிரி ஸ்வாகர் யூஐன்ட்டு அவங்களே போஸ்ட்மேன் மாதிரி லைக் டேட்டா இது ஸ்ட்ரக்சருக்கு வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
அவ்வளோதான். இது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹலோ.